ரவிக்கை சொன்ன மதிவல்லவன் மோகனாங்கி கதை. ரங்கநாதபுரத்தை அரசாண்டு வந்த வீரவர்ம மகாராஜனுக்கு மோகனாங்கி என்றொரு புத்திரி இருந்தாள். சமரவர்மன் என்பவனுக்கு மதிவல்லவன் என்று ஒரு குமாரன் இருந்தான். அரசகுமாரி மோகனாங்கியும் மந்திரி குமாரன் மதிவல்லவனும் பாலிய பருவத்தில் ஒன்றாக பள்ளியில் படித்து உயிருக்குயிராய் பழகி வந்தார்கள். இளவரசி புஷ்பவதியாகி கன்னிமாடத்தில் இருக்கும்போது கூட அவளால் மந்திரி குமாரன் மீதுள்ள ஆசையை மறக்க முடியவில்லை. மன்னர் பிரான் மகளை மந்திரி குமாரன் மணக்க முடியாதே என்று தடுமாறிய காதலனுக்கும் தன் காதலியின் ஆசை முகத்தை காண முடிவதில்லை. கன்னிமாடத்தின் நிலவரையில் தன் காதலனை நினைத்து எந்நேரமும் உருகிக் கொண்டிருந்த இளவரசி ஒரு நாள் தன் அந்தரங்க தாதியை அழைத்து மதிவல்லவனை இரவில் 12 நாழிகை நேரத்தில் பள்ளி அறைக்கு அழைத்து வர வேண்டும் என்று தூதனுப்பினாள். அதுபோல் மந்திரி குமாரன் ஆவலும் அச்சமும் உருங்கி மருங்கி தள்ள இளவரசியின் பள்ளி அறைக்கு வந்து ஏங்கி நின்றான். அவனிடம் மோகனாங்கி பாய்ந்தோடி வாரி அணைத்து ஆனந்த கண்ணீர் சொரிந்தாள். இருவரும் மட்டற்ற காதல் கொண்டு அந்த இரவிலே இரகசியமாக கந்தர்வ மணம் புரிந்து கொண்டார்கள். பிறகு சரச சல்லாப பேச்சுக்களுடன் சப்ரகூட மஞ்சம் சென்று தாம்பூலம் மாற்றிக்கொண்டு வாசனை திரவியங்கள் பூசி சிவந்த உதடுகள் வெளுக்க வாய் நிறைய பேசி குதூகலமாய் இரவை கழிக்கலானார்கள். இதுபோல் பல இரவுகள் கழிந்த பின்னர் ஒரு நாள் மோகனாங்கி கர்ப்பமுற்றாள். 5 மாதம் வரை அதை யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வந்தாள். 6 மாதம் ஆனால் அதை அன்னை அறிந்து கொண்டு விடுவாளோ என்று கலங்கியவளாய் மோகனாங்கி ஒரு நாள் இரவு தன் ஆசை நாயகனான மந்திரி குமாரனை அழைத்து, இனிமேல் இந்த விஷயத்தை ஒழிக்க முடியாது, என்ன செய்யலாம் என்று குழம்பினாள். அதற்கு மந்திரி குமாரன், அன்பே மோகனாங்கி, இனிமேல் உன் பிதாவான மன்னர் பிரான் இவ்விஷயத்தை அறிந்தால் ஊர் சிரிக்குமே என்று உருமி சீறுவார். அவரால் உனக்கும் எனக்கும் பெரும் தீங்கு நேரிடும். ஆகவே இருவரும் கொஞ்சம் திரவியத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஊரை விட்டே எங்காவது கண்காணாத தேசத்திற்கு போய்விடலாம் என்றான். வேறு வழியின்றி மோகனாங்கியும் சம்மதித்தாள். ஒரு நாள் காதலர்கள் இருவரும் புறப்பட்டு பல ஊர்களிலும் நாடோடிகள் போல் அலைந்து கடைசியாக கோதாவரி பட்டணத்தை அடைந்து அங்கிருந்த ஒரு அன்னச்சத்திரத்தில் தங்கினார்கள். அப்போது மோகனாங்கி பிரசவ வேதனையால் வருத்தப்படவே மந்திரி குமாரன் எழுந்து மருத்துவச்சியை அழைத்து வருவதற்காக ஊருக்குள் சென்று பல தெருக்களிலும் அலைந்துவிட்டு பசி வேறு எடுக்கவே ஒரு வீட்டு திண்ணை மீது சோர்ந்து போய் உட்கார்ந்தான். அந்த வீட்டில் இருந்த சுந்தரி என்கிற தாசி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து திண்ணையில் அமர்ந்திருக்கும் மந்திரி குமாரனின் அழகையும் வாலிப பொலிவையும் கண்டு மயங்கி மோகவசமாகி அவனை தன்னிடமே வைத்துக் கொள்ள விரும்பினாள். அவள் வசியம் பில்லி சூன்யம் கற்றவள், அதோடு தந்திரமும் சாதுரியமும் வாய்ந்தவள். தான் ஆசைப்பட்ட ஆண் அழகளின் வரலாற்றை விசாரித்து நல்லதொரு மருத்துவச்சியை அழைத்து வர ஆள் அனுப்புவதாக சொல்லி மந்திரி குமாரனை வீட்டினுள் அழைத்துச் சென்று உணவு பரிமாறி உபசரித்து தாம்பூலம் கொடுத்தாள். அதை வாயில் போட்டுக்கொண்டதும் மதிவல்லவன் எருமைக்கடாவாக மாறிவிட்டான். அதோடு தன் சுய நினைவையும் இழந்துவிட்டான். உடனே தாசி தும்பு கயிற்றால் மந்திரி குமாரனான எருமைக்கடாவை பந்தர்காலில் கட்டி வைத்துவிட்டு பொழுது அஸ்தமித்து சந்திரோதயமான பிறகு புல்லும் தண்ணீரும் வைத்து அவனை பழையபடி சுந்தர வாலிபனாக மாற்றி அவனுடன் இரவை இன்பமாக கழித்தாள். இவ்வாறு மந்திரி குமாரனை தாசி தன்னிடமே வைத்துக்கொண்டு இஷ்டப்பட்ட போதெல்லாம் பழைய உருவமாக்கி ஆனந்தம் அனுபவித்து வரலானாள். அன்னச்சத்திரத்தில் தன் நாதனை எதிர்நோக்கி துடித்துக் கொண்டிருந்த மோகனாங்கியோ பிரசவ வேதனையால் வருத்தப்பட்டு கூச்சலிட்டாள். வழியில் போகிற சில பெண்கள் முன்வந்து அவளுக்கு உதவி செய்தனர். நல்ல நாளிகையில் ஒரு ஆண்மகவும் பிறந்தது. குழந்தை பிறந்த 3 நாளாகியும் தன் கணவனான மதிவல்லவன் வராமையால் மோகனாங்கி மனம் கலங்கி அந்நகரத்தை ஆளும் தர்மாங்கதராஜன், நீதிநெறி மந்திரி ஆகிய இருவரிடமும் சென்று, எனது நாயகன் மருத்துவச்சியை அழைத்து வரப்போய் நாள் 3 ஆகியும் திரும்பவில்லை. இதில் ஏதோ மோசம் நடந்திருக்கிறது. என் கணவரை மீட்டு தருவது உங்கள் பொறுப்பு என்று முறையிட்டாள். அதை நிறைவேற்றும்படி மன்னவனும் தன் மந்திரிக்கு கட்டளை பிறப்பித்தான். மந்திரியும் அதை தன் கடமையாக கொண்டு ஊரிலுள்ள மருத்துவச்சிகளையெல்லாம் விசாரித்தும் ஊரிலுள்ள வீடுகளையெல்லாம் சோதித்தும் கூட மதிவல்லவனின் கதியை அறியவே முடியவில்லை. அதை கேட்டு மனமுடைந்து போன மோகனாங்கி, இனி என் கணவரை பிரிந்து கணமும் உயிர் வாழ நான் கருதவில்லை. என் குழந்தையுடன் நான் தீக்குளிக்க உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டினாள். அரசனும் அமைச்சனும் அது கேட்டு அதிர்ச்சியுற்று, பெண்ணே, உனக்கும் உன் புத்திரனுக்கும் வேண்டிய சம்பத்து தருகிறோம், வாழ்நாள் முழுவதும் உங்களை காப்பாற்றுகிறோம் என்றார்கள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் அதில் ஏதோ மோசம் இருப்பதாக தெரிகிறது. நாயகன் ஆதரவு ஒன்றையே நம்பி ஊர் விட்டு ஓடி வந்த நான் இனி உயிர் துறப்பதே உத்தமமாகும் என்று கூறி அந்த கணமே தீக்குழி வளர்க்கும்படி வற்புறுத்தினாள். அவள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச இயலாமையால் அப்படியே தீ வளர்க்கப்பட்டது. மோகனாங்கியும் ஸ்நானபானம் செய்து
குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு தீக்குழியை சுற்றி வலம் வந்தாள். அவள் தீக்குளிக்கும் அதிசயத்தை காண்பதற்காக அவ்வூர் அரசனும் மந்திரி பிரதானிகளும் அங்கு கூடியிருந்தார்கள். தாசி சுந்தரியும் எருமைக்கடாவாக இருந்த மதிவல்லவனை மனித உருவாக்கி அழைத்து கொண்டு அவனுடன் கைகோர்த்து உல்லாசமாக அந்த தீக்குளிக்கும் வைபவத்தை வேடிக்கை பார்க்க வந்தாள். தீயிலே மோகனாங்கி குழந்தையுடன் விழப்போகும் தருணத்தில்தான் மதிவல்லவனுக்கு பழைய நினைவு திரும்பி வந்தது. உடனே அவன், ஆ, நம் மனைவி அல்லவா அவள் என்று பதறி துடித்து அவளை எட்டி பிடிப்பதற்காக பாய்ந்தான். அதற்குள் மோகனாங்கி கண்ணிமை மூடி தன் நாதனை ஸ்மரித்துக் கொண்டே தன் குழந்தையுடன் நெருப்பிலே குதித்து விட்டாள். அவளுடைய சடலம் விதியின் வஞ்சனையால் எரிந்து சாம்பலாகும் அநியாயத்தை பொறுக்காத மதிவல்லவனும் மனமுடைந்து, என்னை நம்பி வந்த என் மனைவி தீயில் எரித்து போன பின்பு எனக்கு மகிழ்வேது வாழ்வில் என்று எண்ணி அவனும் நெருப்பில் குதித்து விட்டான். தன் ஆசை நாயகன் போன பிறகு சாம்பிய வாழ்க்கையில் என்ன சாரம் இருக்கப் போகிறது என்று நினைத்த தாசி சுந்தரியும் அவன் மீதுள்ள மோகத்தால் நெருப்பிலே குதித்தாள். இதை கண்ட மந்திரியோ, இப்பெண்ணின் நாயகன் இந்நகரத்திலேயே தாசி வீட்டில் இருந்தும் நாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து விட்டோமே, இந்த பழியெல்லாம் நம்மையல்லவா சொல்லும் என்று வருந்தி அவனும் தீயில் பாய்ந்து எரிந்து விட்டான். இவ்விதமாக அந்நால்வரும் உயிர் துறந்ததைக் கண்ட தர்மாங்கத மகாராஜன், இவர்கள் உயிரை காட்டிலும் நம் பிராணன் பெரிதோ என்று கத்தியை உருவி கையில் பிடித்துக்கொண்டு பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு சென்று 3 முறை வலம் வந்து அம்மன் சந்நிதியை அடைந்து, தேவி, வீரமாகாளி, அண்டினவரை காக்கும் ஆதிபராசக்தியே, எனது நகரத்தில் அநியாயமாக 4 பேர்களும் ஒரு சிசுவும் அக்கினியில் விழுந்து இறந்து போனார்கள். அவர்களை நீ எழுப்பிக் கொடுக்காவிடில் எனது சிரசை வெட்டி உனது பலிபீடத்தில் பலியாக வைப்பேன் என்று கழுத்தை அறுத்துக் கொள்ளப் போகும் தருணத்தில் அம்மன் பிரசன்னமாகி வந்து அரசன் கையை பிடித்து தடுத்து அக்கினியில் விழுந்த 4 பேரையும் உயிர் எழுப்பிக் கொடுத்தாள். அரசனும் அம்மனிடம் விடை பெற்றுக் கொண்டு உயிர் பெற்ற அந்4 பேரையும் கொலுவிற்கு அழைத்து போய் மந்திரி குமாரனின் வரலாற்றை கேட்டு அவனை தன் அரண்மனையிலேயே பொக்கிஷ அதிகாரியாய் வைத்துக் கொண்டான். அதற்கு பின்னர் மதிவல்லவனும் மோகனாங்கியும் தங்கள் குழந்தையுடன் ஆனந்தமாக இல்லறம் நடத்தினார்கள். தாசி சுந்தரியும் நல்லவளாகி தன் இல்லம் சென்று துறவினி போல் வாழ்ந்து நல்லறம் புரிந்து வந்தாள். இவ்வாறு கதை சொல்லி முடித்த ரவிக்கை எதிரே பஞ்சனையில் இருக்கும் விக்ரமாதித்தனை நோக்கி, கதை கேட்ட கட்டழகனே, இக்கதையில் வரும் இளவரசி மோகனாங்கி, மந்திரிகுமாரன் மதிவல்லவன், தாசி சுந்தரி, நீதிநெறி மந்திரி, இந்நால்வரில் யார் தீப்பாய்ந்து உயிர் துறந்தது மிகவும் விசேஷமானது என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் மீண்டும் பேசாமடந்தையை கிளறிவிட வேண்டும் என்று எண்ணமிட்டவனாய், கேளாய் ரவிக்கே, அந்த தாசி சுந்தரி தீப்பாய்ந்து உயிர் துறக்க முற்பட்டதே மிகவும் விசேஷமாகும் என்று மாறுபாடாய் சொன்னான். அதை கேட்ட பேசாமடந்தை விடுக்கென்று தன்னை மறந்தவளாய், இல்லவே இல்லை, அந்த தாசி தனக்கு மோகம் தரக்கூடிய ஆசை நாயகன் போய்விட்டானே என்பதால் தீப்பாய்ந்து இறந்திருந்தாள். இளவரசி மோகனாங்கியோ தனக்கு மோகம் தரக்கூடிய கணவன் கதியும் ஆதரவும் தெரியாததால் தன் கைக்குழந்தையுடன் தீக்குளித்தாள். தன்னை நம்பி வந்த நாயகி தன் மதிமயக்கத்தால் நாசமானாளே என்று மந்திரிகுமாரன் பழைய உறவின் ஆசாபாசத்தால் தீப்பாய்ந்து இறந்தான். ஆனால் ஒரு உறவும் இல்லாது ஒரு லாபமும் அறியாத அந்நாட்டின் மந்திரி தீப்பாய்ந்த செயலே மிகவும் விசேஷமாகும். அவன் மதிவல்லவனை கண்டுபிடிக்காமல் இருந்த செயல் கடமை தவறியதாகவும் ஆகாது. ஏனெனில் எருமைக்கடாவாக மாற்றப்பட்டிருந்த ஒருவனை எவராலுமே கண்டுபிடிக்க முடியாதல்லவா என்றாள். உடனே விக்ரமாதித்தன், ஆமாம், அதுதான் சரியான விடை. அடடா, ஒரு பெண்ணிற்கு தோன்றிய மதிநுட்பம் எனக்கு எட்டாமல் போயிற்றே. எப்படி இருந்தாலும் இன்றிரவு பேசாமடந்தை 2ஆம் தரமும் வாய் திறந்து பேசிவிட்டாள். அது என்ன அதிர்ஷ்டந்தான் என்று கலகலவென சிரித்தான். அதை கேட்டதும் பேசாமடந்தை வெட்கி போய் இனி பொழுது விடியும் வரை வாயை திறக்கக்கூடாது என்று மனதில் வைராக்கியம் செய்து கொண்டாள். 3வது தடவையும் பேசாமடந்தையை பேச வைக்க எண்ணமிட்ட விக்ரமாதித்தன் தந்திரமாக வேதாளத்தை அழைத்து பேசாமடந்தை பூர்த்தியிருந்த மேலாடையின் மீது பிரயோகித்து, மேலாடையே, உன் எஜமானிதான் என்னிடம் பேச மாட்டாள். அவளை அலங்கரிக்கும் நீ என்னிடம் வாய் திறந்து பேசலாகாதா? விடியா பொழுதை விடிய வைக்க நீயாவது வேடிக்கையான ஒரு கதை சொல் என்றான். அதற்கு மேலாடை, ஐயா, நான் பஞ்சாகி நூலாகி பாவாகி துணியாகி பட்ட கதை போதாதா? என் மீது வினோதமான சாயங்களேற்றி பொற் சருட்டில் புனைந்த சரிகை செண்டுகளால் அலங்காரம் செய்து உத்திரியம் என்றும் தாவணி என்றும் மேலாடை என்றும் பெரிதாக பெயர் வைத்து ஒரு பெண்ணல்லவா மூச்சு முட்டும்படி என்னை முக்காடாக இறுக்கி போர்த்தி கொண்டிருக்கிறாள். இந்த நிலையில் நான் எந்த கதையைத்தான் சொல்ல முடியும் என்று மேலாடை சொன்னதும் பேசாமடந்தைக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய உடம்பெல்லாம் வெலவெலவென ஆடியது. மேனி எங்கும் வியர்த்து கொட்டியது.
பாம்பை கண்டு பதறி விழுந்தவளுக்கு கட்டிய புடவையே பாம்பாக மாறினால் எவ்விதம் பொறி கலங்கி துடிப்பாளோ அவ்விதம் அஞ்சி துடித்து சட்டென்று மேலாடையை தூக்கி விக்ரமாதித்தனின் எதிரே இருவருடைய கட்டில்களுக்கும் மத்தியில் வீசினாள். பிறகு வெட்கி போய் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு கூனி குறுகி கூச்சத்துடன் உட்கார்ந்திருந்தாள். விக்ரமாதித்தன் பொன் சிரிப்புடன் கீழே கிடக்கும் மேலாடையை நோக்கி, உத்தரையும் என்றும் மேலாடை என்றும் பெருமையான பெயர் பெற்று பெருதற்கரிய பேசாமடந்தையின் பேரெழில் திருமேனியை தழுவும் பெருமை பெற்ற தாவணியே, உன் எஜமானி உனக்காக மனமிறங்கி உன்னை விடுதலை செய்துவிட்டாள். இனிமேலாவது மூச்சு வாங்கி சிரமமின்றி வினோதமான கதையொன்று சொல் என்றார். அதன் மேல் மேலாடையும் கதை சொல்லத் தொடங்கியது. மேலாடை சொன்ன 4 திருடர்கள் கதை. குந்தள நகரத்தை கோயிலவர்மன் என்ற ஒரு அரசன் கோலாகலன் என்கிற தன மந்திரியுடன் அரசாண்டு வந்த காலத்தில் தலைநகருக்கு இருக்காத தூரத்தில் மாதகிபுரம் என்ற சிற்றூரில் கார்த்திகேயன் என்ற ஒரு பக்கா திருடன் இருந்தான். அவனுக்கு முழு திருடன், முக்கா திருடன், அரை திருடன், கால் திருடன் என 4 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் பக்கா திருடன் தனது 4 புத்திரர்களின் திறமையை சோதிக்க விரும்பி முதலில் கால் திருடனான தன் கடைசி குமாரனை கூப்பிட்டு, மகனே, இன்றைய தினம் உன் திருட்டு சாமர்த்தியத்தை சோதித்து பார்க்கப் போகிறேன். நீ எந்த அளவில் தொழிலில் தேர்ச்சியடைந்திருக்கிறாய் என்பதை இதில் காட்ட வேண்டும். நீ குந்தள நகரத்திற்கு சென்று பட்ட பகலில் திருடிக்கொண்டு சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக திரும்பி வந்துவிட வேண்டும் என்றான். கால் திருடன் கதை. கடைசி புத்திரன் தன் சாமர்த்தியத்தை காட்ட கிளம்பினான். முதலில் ஒரு ஓட்டாஞ்சல்லியை 1 ரூபாய் போல் வட்ட வடிவமாய் உடைத்து துணியில் முடித்து தோளில் போட்டுக்கொண்டு சென்றான். குந்தளபுரத்தை அடைந்ததும் அவன் ஒரு நாவிதனின் வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது நாவிதன் குடியானவனுக்கு முகச்சவரம் செய்து கொண்டிருந்தான். அதற்கு கூலியாக அந்த நாவிதன் ஓரணா வாங்குவதுதான் வழக்கம். அவனிடம் கால் திருடன், நான் அவசரமாய் போக வேண்டும், எனக்கு முதலில் கிருதா மீசை முதலியவைகளை வெட்டி சுத்தமாக முகசவரம் செய்துவிடு, உனக்கு 1/4 ரூபாய் தருகிறேன் என்றான். ஓரணா வேலைக்கு 4 அணா கிடைப்பது கண்டு பேராசை கொண்ட நாவிதன் குடியானவனை கெஞ்சி கூத்தாடி இன்னொரு மனையில் உட்காரும்படி ஒதுக்கி வைத்துவிட்டு வெகு பாகுபட்டு கால் திருடனின் கிருதா மீசையெல்லாம் வெட்டி சுத்தமாக முகச்சவரம் செய்துவிட்டான். அப்போது கால் திருடன் தன் துணியில் முடித்து வைத்திருந்த ஓட்டாஞ்சல்லியை காட்டி, என்னிடம் 1 ரூபாயாக இருக்கிறது, கூலி போக மிச்சம் 3/4 ரூபாயை கொடுப்பாயா என்றான். நாவிதன் சில்லறை கிடையாதென்று தெரிவிக்கவே தன்னுடன் கடைக்கு வந்தால் மாற்றித் தருகிறேன் என்று அவனை கூப்பிட்டான். பாதி சவரத்தில் குடியானவனை விட்டுவிட்டு எவ்விதம் செல்வதென எண்ணிய நாவிதன் அங்கு விளையாடி கொண்டிருந்த தன்னுடைய 5 வயது மகனை கால் திருடனுடன் அனுப்பி வைத்தான். கால் திருடன் அந்த பையனை அழைத்து கொண்டு ஒரு ஜவுளி கடைக்கு சென்றான். அவனுடைய சுத்தமான முகச்சவரத்தை பார்த்த ஜவுளி கடைக்கார செட்டியார் அவனை யோகியன் என்றும் ஒரு பெரிய மனிதன் என்றும் மதிப்பிட்டு தம்முடைய விலை உயர்ந்த ஜவுளிகளையெல்லாம் எடுத்து பரப்பி காண்பித்தார். கால் திருடனோ ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டுச்சேலை முதலான ஜவுளிகளை எடுத்து மூட்டையாக கட்டிக்கொண்டு, செட்டியாரே, இவ்வூரை எடுத்த குளத்தங்கரையில் என் மனைவி குடும்பத்தாரெல்லாம் வண்டியில் வந்து இறங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தமான சரக்குகளை எடுத்துக்கொண்டு அவற்றிற்குரிய பணத்தையும் பிடிக்காத சரக்குகளையும் தருகிறேன். நீராவது உமது ஆட்களாவது என்னுடன் வாரும் என்று சொல்ல, அத்தருணம் கடையில் ஆட்கள் இல்லாததால் செட்டியார் யோசனை செய்தார். அதற்குள் கால் திருடன், செட்டியாரே, தயக்கம் வேண்டாம், இந்த குழந்தை இங்கேயே உம்வசம் இருக்கட்டும், சிறிது நேரத்தில் பணத்துடனும் பிடிக்காத சரக்குகளுடனும் திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொன்னான். கடைக்காரரும் சரக்குகளுக்கு பதில் அவனுடைய குழந்தை ஈடா இருக்கிறதென்று எண்ணி நாவிதனின் பிள்ளையை பிணையாக வைத்துக்கொண்டு ஜவுளிகளை கொடுத்து கால் திருடனை அனுப்பிவிட்டார். ஜவுளிகளுடன் கால் திருடன் ஓட்டமும் நடையுமாக கிளம்பி சூரிய அஸ்தமனத்துக்குள் தன் தகப்பனான பக்கா திருடனிடம் சென்று ஜவுளி மூட்டையை காண்பித்தான். புத்திரன் திறமையைக் கண்டு தகப்பனும் பலே திருடா என்று புகழ்ந்தான். அந்த சமயம் ஜவுளிக்கடை செட்டியாரோ வெகு நேரமாகியும் ஜவுளி மூட்டையுடன் சென்றவனை காணோமே என்று கலங்கி தம்மிடம் ஈடாக உள்ள குழந்தையை நோக்கி, உன் தகப்பன் எங்கே என்று கேட்டார். அதற்கு அந்த குழந்தை, என் தந்தை சவரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியது. திருட்டுப்பயல் மகன் பரிகாசம் செய்கிறானே என்று கோபம் கொண்ட செட்டியார் அந்த பிள்ளை ஓடினாலும் ஓடிவிடுமென பயந்து அதை பிடித்து கயிற்றால் தூணில் கட்டி வைத்தார். அதனால் நாவிதனின் குழந்தை நாவரண்டு போகும் அளவுக்கு வீல் வீல் என்று கத்திக்கொண்டிருந்தது. அச்சமயம் சில்லறை வாங்கச் சென்ற தன் மகனை இன்னும் காணவில்லையே என்று நாவிதன் தேடிக்கொண்டு கடை தெருவிற்கு வந்தான். ஜவுளி கடையிலே தன் பிள்ளை தூணில் கட்டி போடப்பட்டு துடித்து கொண்டிருப்பதைக் கண்டு ஆத்திரத்துடன் துள்ளி, யார் இந்த பிள்ளையை தூணில் கட்டி போட்ட கயவன் என்று செட்டியாரிடம் சண்டைக்கு சென்றான்.
செட்டியாரும் தம் ஜவுளிகள் திருட்டு போன வயிற்றெரிச்சலில் வந்த சண்டையை விடாமல், யாரடா நீ? இந்த களவாணி பயல் மகனுக்கு பரிந்து பேச வந்த களவாணி பயல் என்று திட்டினார். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டு அடிதடி சண்டையில் இறங்கிவிடவே தெருவெங்கும் கும்பல் கூடி குழப்பம் ஏற்பட்டு ஜாதி சண்டையாக மாறத் தொடங்கியது. அதனால் அரசாங்க சேவகர்கள் அங்கே பாய்ந்து வந்து ஜவுளிக்கடை செட்டியாரையும் நாவிதனையும் கைது செய்து பிடித்து கொண்டு போய் அரசனிடம் விட்டனர். வழக்கை விசாரித்த நீதிநெறி மன்னனோ கடைக்காரன் ஏமாந்ததற்கு நாவிதனின் பிள்ளை காரணமல்ல என்று தீர்ப்பளித்தான். செட்டியார் தம்முடைய ஜவுளிகள் திருடு போனதை நினைத்து அழுது கொண்டும், நாவிதன் தன் கோலி பறிபோனதையும் தன் பிள்ளை தூணிலே கட்டப்பட்டு அழுததையும் நினைத்து அழுது கொண்டும் போனார்கள். அவர்கள் போனதும் கோயிலவர்ம மகாராஜனும் கோலாகல மந்திரியும் வெகு நேரம் மந்திராலோசனை நடத்திவிட்டு ஊர்காவல் புரியும் தலையாரிகளின் தலைவனை கூப்பிட்டு, பட்டப்பகலிலேயே இப்பேற்பட்ட திருட்டுத்தனம் செய்தவன் இன்றிரவும் திருடுவான், அவனை நீ பிடித்து கொடுக்க வேண்டும், இல்லையெனில் உனக்கு தண்டனை தப்பாது என்று கடுமையான கட்டளை பிறப்பித்தார்கள். அன்றிரவு பக்கா திருடனான கார்த்திகேயன் தனது 3வது குமாரனான அரை திருடனை அழைத்து, என் வம்சம் தழைக்க வந்த மகனே, இன்றிரவு உன் தொழில் திறமையை பரிசோதிக்கப் போகிறேன். இன்றிரவு நீ குந்தள நகரம் சென்று அபாரமான திருட்டு ஒன்றை நடத்திவிட்டு வர வேண்டும் என்றான். அரை திருடன் கதை. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அரை திருடனும் சம்மதித்து கையில் சிறிது திரவியம் எடுத்துக்கொண்டு குந்தள நகரத்திற்கு வந்து அங்குள்ள நிலைமையை விசாரித்தான். அன்றைய பட்டப்பகலில் ஜவுளி கடையில் திருடிய கள்ளன் இரவிலும் வருவான் என்று எதிர்பார்த்திருப்பதாகவும், அவனை எப்படியாவது பிடித்துவிட பெரிய தலையாரி தக்க ஏற்பாடுகளுடன் இருப்பதாகவும் ஊர்ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த தலையாரியின் பூர்வோத்திரங்களை எல்லாம் பற்றி அரை திருடன் விசாரிக்கும் போது, தலையாரிக்கு ஒரே ஒரு பெண் உண்டென்றும், அவளுக்கு பாலிய வயதில் திருமணமாகி மாப்பிள்ளை வியாபார விஷயமாக தொலைதேசம் சென்றவன் வெகு நாட்களாக திரும்பி வரவில்லை என்றும், தலையாரியின் குமாரி இப்போது புஷ்பவதியாகி தன் புருஷனின் வரவை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றும் தெரிந்தது. உடனே அரை திருடன் ஒரு ஜவுளி கடைக்கு சென்று தான் கையில் கொண்டு வந்த பணத்தை கொடுத்து தலைப்பாகை, ஜரிகை வேஷ்டி, நூதனமான சேலை ரவிக்கை, துணிமணிகள் முதலானவைகளை எல்லாம் வாங்கிக் கொண்டு இன்னொரு கடையில் ஏலம், லவங்கம், கொட்டைப்பாக்கு, ஜாதிக்காய், ஜாதி ஊதுபத்தி முதலான சில்லறை சாமான்களையும் வாங்கிக் கொண்டு அயல் நாடுகளுக்கு கப்பலேறி பல தேசங்களில் பொருளீட்டி திரும்பி வந்தவனைப் போன்று மாறுவேடம் பூண்டு தன்னை தலையாரியின் மாப்பிள்ளை என சொல்லிக்கொண்டு ஆடம்பரமாக தலையாரியின் வீட்டை அடைந்தான். அப்போது தலையாரி அன்றிரவு எப்படியாவது திருடனை பிடித்துவிட வேண்டுமென்று அவசரமாக சாப்பிட்டுவிட்டு கிளம்ப இளையன் முன் உட்கார்ந்திருந்தான். அப்போது அரை திருடன், மாமா, மாமி என்று உற்சாகமாக கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்து தன்னுடன் கொண்டு வந்திருந்த சாமான் மூட்டைகளை அவிழ்த்து காட்டி ஏலம், கொட்டைப்பாக்கு முதலான சில்லறை பொருட்களை மட்டும் தலையாரிடம் கொடுத்து க்ஷேமலாபங்கள் வினவினான். அது அந்தி இருளானபடியாலும் பாலியத்தில் பிரிந்து சென்ற மாப்பிள்ளையை சரிவர நினைவில்லாதபடியாலும் தலையாரியின் குடும்பத்தினர் அனைவரும் தூரதேசம் சென்ற தங்கள் மாப்பிள்ளைதான் திரும்பி வந்துவிட்டதாகவே நம்பி மகிழ்ந்து உபசரித்தனர். அன்றிரவு விருந்து வருமென எதிர்பாராததால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் குறைவாக சமைத்திருந்தார்கள். அதனால் தலையாரி தன் மாப்பிள்ளையை வயிறாக சாப்பிட சொல்லிவிட்டு தான் அரைக்குறையாக சாப்பிட்டுவிட்டு பாதி பட்டினியுடன் அவசரமாக வெளிக்கிளம்பினான். அதை கண்டதும் அரை திருடன், ஏது மாமா இவ்வளவு அவசரம் என்று கேட்டான். அதற்கு தலையாரியும் அன்றிரவு திருடனை பிடிக்க வேண்டிய விஷயத்தை விளக்கமாக கூறிவிட்டு நகர் சோதனைக்கு புறப்பட்டான். மாமா, நானும் இந்த நகரத்தை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன, தங்களுடன் சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அரை திருடனும் அவனுடன் புறப்பட்டான். தலையாரியின் குமாரியோ தன் புருஷன் பல ஆண்டுகளுக்கு பின் வந்திருக்கிற சந்தோஷத்தில் உள்ளம் பூரித்து உடலெங்கும் வீட்டில் உள்ள ஆபரணங்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு தன் கணவன் ஊர் சுற்றி திரும்புவதை எதிர்நோக்கி அன்றிரவு தன் பள்ளி அறையில் காத்திருந்தாள். தலையாரி நகர் சோதனைக்கு செல்லும் வழியிலே கடைவீதி முதலானவைகளையெல்லாம் மாப்பிள்ளைக்கு காண்பித்துக் கொண்டு வரும்போது கோட்டை வாசல் அருகில் ஓரிடத்தில் தொழுமரம் ஒன்று நடப்பட்டிருந்தது. அதை கண்ட அரை திருடன் வியந்து, இது என்ன மாமா, புதிதாக இருக்கிறதே என்று கேட்டான். அதற்கு தலையாரி, கேளும் மாப்பிள்ளை, இது கைகளை மாட்டி ஆப்படித்து பூட்டுகிற தொழுமரம் என்று தெரிவித்தான். இதென்ன அதிசயமாயிருக்கிறது, இதில் ஒரு ஆள் ஆப்படித்து தொங்கினால் எப்படி இருக்கும்? என் கைகால்களை இந்த தொழுமரத்தில் மாட்டி நீர் ஆப்படித்து காட்டும் என்று அரை திருடன் கேட்டபோது, வெகு நாளைக்கு பிறகு வீடு திரும்பிய மாப்பிள்ளையை தொழுமரத்தில் தொங்கவிட்டு காட்டுவதா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்றான் தலையாரி. அப்படியானால் நீராவது இதில் கையையும் காலையும் மாட்டிக்கொள்ளுங்கள், நான் ஆப்படித்து பூட்டி பார்க்கிறேன். இது எப்படி என்பது எனக்கு தெரிந்தாலொழிய இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று பிடிவாதமாகவே வற்புறுத்தவே
தலையாரியும் மாப்பிள்ளை பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தன் கைகளையும் கால்களையும் தொழுமரத்தில் மாட்டி காண்பித்தான். உடனே அரை திருடனும் விளையாட்டு போல ஆப்பை வலுவாகவே அடித்து பூட்டிவிட்டு பூட்டிய சாவியை எங்கேயோ இருட்டில் கை நழுவ விட்டது போல் பாசாங்கு செய்து சிறிது நேரம் தேடிவிட்டு, சாவி அகப்படவில்லையே, என்ன செய்வது மாமா என்று கைகளை பிசைந்தான். தலையாரி திடுக்கிட்டு, அடடா, திருடனை பிடிக்க வேண்டிய நேரத்திலே என்னை தொழுவத்தில் மாட்டி தொங்க விட்டு விட்டீர்களே மாப்பிள்ளை. சரி, இந்த ஆப்பின் பூட்டை உடைக்க சீக்கிரமாக வீட்டுக்கு சென்று உளியும் கொட்டா புளியும் எடுத்து வாருங்கள் மாப்பிள்ளை என்றான். இதுதான் சமயம் என்று உணர்ந்த அரை திருடன் நேராக தலையாரியின் வீட்டிற்கு ஓடி வந்து, அத்தே அத்தே, இந்த அநியாயத்தை கேட்டீர்களா? மாமா ஏதோ குற்றம் செய்தார் என்று மகாராஜா தண்டித்து தொழுமரத்தில் மாட்டிவிட்டார். அபராதமாக உங்கள் பணம் நகைகளை எல்லாம் பறிமுதல் செய்து போக அரசாங்க சேவகர்கள் திரண்டு வரப்போகிறார்கள். ஆகையால் வீட்டில் உங்கள் கையிருப்பில் உள்ள பணம் நகைகள் எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து வேறிடத்திற்கு மாற்றிக்கொண்டு போய் பத்திரப்படுத்துமாறு மாமா சொல்லி அனுப்பினார் என்றான். அதை நம்பிய தலையாரியின் மனைவி கதிகலங்கி போய் ரொக்க பணத்தையும் ஆபரணங்களையும் ஒரு மூட்டையாக கட்டி அவனிடம் கொடுத்தாள். பிறகு தலையாரியின் பெண் துயிலும் படுக்கை அறைக்கு வந்து அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து அவள் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள், விலை உயர்ந்த ஆடைகள் அனைத்தையும் வாங்கி அவற்றையும் ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு, இவற்றை வேறொரு இடத்தில் பத்திரமாக வைத்துவிட்டு வருகிறேன், ஜாக்கிரதை, தெருக்கதவை உட்புறம் தாளிட்டுக் கொள்ளுங்கள், யார் வந்து தட்டினாலும் கதவை திறக்காதீர்கள், இந்த நேரத்தில் திருடர்கள் வேறு உள்ளே நுழைந்துவிட்டால் இளவு வீட்டில் ஓனாய் நுழைந்த கதையாக முடிந்துவிடும் என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து தன் ஊருக்கு கம்பி நீட்டினான். அன்றிரவே சொன்ன பிரகாரம் தகப்பனிடம் திரும்பி வந்து தான் திருடி வந்த மூட்டைகளை அவிழ்த்து காட்டினான். அதற்கு பலே திருடா என்று பக்கா திருடனின் பாராட்டுதலை பெற்றான். மறுநாள் பொழுது விடிந்ததும் தொழுமரத்தில் பெரிய தலையாரி தொங்குவதையும் அவனுடைய வீட்டில் கொள்ளை நடந்திருப்பதையும் கண்டு ஊர் மக்கள் அனைவரும் பரபரப்படைந்தார்கள். தலையாரியை மற்ற காவலர்கள் அரசன் முன் கொண்டு நிறுத்தி விசாரணை நடந்தபோது, தலையாரியே, திருடனை பிடிக்கச் சென்றவன் திருடனுக்குரிய தொழுமரத்தில் ஏன் தொங்கினாய் என்று மந்திரி ஆவேசத்தோடு கேட்டான். தலையாரி தலை குனிந்து, நான் என்ன செய்வது? அந்த திருடன் என் மாப்பிள்ளையாக வந்து நான் சம்பாதித்த பொருட்களையெல்லாம் மூட்டை கட்டிக்கொண்டு என் பெண்ணின் மனதையும் கெடுத்துவிட்டு என்னையும் தொழுமரத்தில் பூட்டி தொங்க செய்துவிட்டு போய்விட்டான். அவன் எவர் கண்ணிலும் மண்ணை தூவக்கூடிய அதிசாமர்த்தியசாலியா இருக்கிறானே, அவனை எவரால் தான் பிடிக்க முடியும் என்றான். அதை கேட்டதும் மந்திரிக்கு ரோஷம் உண்டாகி, நீ முட்டாளானபடியால் தான் அந்த திருடனை பிடிக்க முடியவில்லை. நேற்று முன்னிரவில் வந்த அதே திருடன் இன்று நடுநிசைக்கு பிறகுதான் திருட வருவான். இன்றிரவு நானே முன்னின்று அவனை கைப்பிடியாய் பிடிக்காவிட்டால் நான் மந்திரியே அல்ல என்று சபதம் செய்தான். அன்றைய தினம் பக்கா திருடனானவன் தன் இரண்டாவது புத்திரனான முக்கால் திருடனை அழைத்து, இன்று நள்ளிரவில் அதே ஊரில் காட்டு உன் கைவரிசையை என்று கட்டளையிட்டான். முக்கால் திருடன் கதை. தந்தையின் சொற்படி தன் திருட்டு சாமர்த்தியத்தை காட்டுவதற்காக குந்தள நகரத்திற்கு வந்த முக்கால் திருடன் ஊர் நடப்புகளை பற்றி விசாரித்தான். அன்று நள்ளிரவில் வரப்போகும் திருடனை பிடிப்பதற்காக அரசவையில் மதிமந்திரியா செய்திருக்கும் சபதத்தையும் அந்த மந்திரி கணிகையர் தெருவில் உள்ள மூன்றாங்கொத்து மீனாள் என்னும் தாசையின் வீட்டிற்கு நடுநிசையில் ரகசியமாக வந்து போகும் வழக்கம் உண்டென்பதையும் அவன் அறிந்து கொண்டான். உடனே அவன் அரண்மனை வியாபாரிகளின் கடைக்கு சென்று உயர்ந்த பட்டு வகைகளும் பீதாம்பரமும் தலைப்பாகையும் அணிகலன்களும் வாங்கி தையற்காரர்களுக்கு அதிக கூலி கொடுத்து தகுந்தபடி சொக்காய், மேலங்கி முதலானவைகளை தைக்கச் செய்தான். மாறுவேடக்காரர்கள் உபயோகிக்கும் மெழுகினால் தன் முக தோற்றத்தையும் மாற்றிக்கொண்டு மந்திரி போல் மாறுவேடம் பூண்டு அந்தி பொழுது இருட்டியதும் தாசி மீனாளின் வீட்டில் நுழைந்தான். வழக்கமாக நள்ளிரவில் வரும் மந்திரியார் அன்றைய தினம் முன்னிரவிலே வந்திருப்பதைக் கண்டு வியப்புற்ற தாசி வந்தனம் செய்து வரவேற்று தன் பள்ளி அறைக்கு அழைத்துச் சென்று கட்டிலில் உட்காரச் செய்து தாம்பூலம் கொடுத்து உபசரித்து கொண்டே, சுவாமி, ஏது இன்றைக்கு அரண்மனையில் கொள்ளு முடிவதற்கு முன் அடியாளை நாடி இவ்வளவு முன்னதாக வந்துவிட்டீர்களே என்று பாகமொழியால் கேட்டாள். அதற்கு மந்திரி வேடமிட்டிருந்த முக்கால் திருடன் பொன்முறுவல் செய்து, கண்ணே, நம் நகரிலே நேற்று பகலிலும் முன்னிரவிலும் ஒரு திருடன் அமர்க்களம் செய்த கதையெல்லாம் உனக்கு தெரிந்திருக்குமே. இன்றைய தினம் அவனை நான் பிடித்து விடுவதாக சபதம் செய்திருக்கிறேன். அவனோ என்னை போல் மாறுவேடமிட்டு இங்கு வந்து உன்னிடமுள்ள நகை நட்டுகளை எல்லாம் கவர்ந்து போக திட்டமிட்டிருக்கிறாரென ஒற்றர்கள் மூலமாக எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அதனால் நான் முன்னதாகவே இங்கே வந்தேன். வழக்கமாக நான் நள்ளிரவு நேரத்தில் வரும் அதே சமயத்தில்தான் அத்திருடனும் என்னை போல் வேடமிட்டு வருவான். அவனை பிடித்து நம் விட்டு பந்தற்காலில் கட்டி போட வேண்டும். அதற்கு முன்னதாகவே ஒரு பெரிய தடியும் கனமான கயிறும் கொண்டு வா என்றான்.
அவளும் அவ்வாறே கொண்டு வந்து பக்கத்தில் வைத்துக் கொண்டதும் முக்கால் திருடன் அந்த முன்னிரவிலே முழுமதியான மீனாளுடன் தாம்பூலம் தரித்து வாசனை திரவியங்கள் பூசி சரச பேச்சுகளுடன் உல்லாசமாயிருந்தான். அப்போது அசல் மந்திரியோ அரண்மனையில் மந்திராலோசனை சபை முடிந்ததும் தன் மாளிகைக்கு சென்று உணவருந்தி தாம்பூலம் தரித்து வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு வெளிக்கிளம்பி தெருக்களையெல்லாம் சுற்றி கண்காணிக்கும் காவலர்களையெல்லாம் பார்வையிட்டு மனம் புரித்தவனாய், எல்லாரும் குறிப்பிட்ட நேரத்தில் கோபுர வாசலில் எனக்காக காத்திருங்கள், நான் ஒரு முக்கியமான வேலையை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு நாளிகையில் அங்கு வருகிறேன், திருடனை பிடித்து விடலாம் என்று கூறிவிட்டு தாசி வீட்டிற்கு வழக்கமாக வரும் நள்ளிரவு நேரத்திலே தன்னந்தனியாக மோக கிறக்கத்தோடு வந்து கொல்லைப்புற கதவை மெல்ல தட்டினான். கதவு ஓசைப்படாமல் திறந்தது. அசல் மந்திரி உள்ளே நுழைந்ததும் முக்கால் திருடன் குபீரென அவன் மீது பாய்ந்து அவனுடைய வாய்க்குள் துணிப்பந்தை வைத்து தயாராய் வைத்திருந்த கைத்தடியால் அவனை முழங்காலிலும் கணுக்காலிலும் முட்டிக்கு முட்டி அடித்து பயமுறுத்தி ஸ்மரணை தடுமாறச் செய்து அவனை முன் வாசலுக்கு இழுத்து கொண்டு போய் பந்தற்காலிலே கிணற்று கயிறு கொண்டு பின்கட்டாக கட்டி போட்டான். பின்னர் அந்த மந்திரியின் ஆடம்பரமான ஆடை ஆபரணங்கள், அரசியல் சின்னங்கள் அத்தனையும் பறித்து கொண்டு சாயம் போன ஒரு சிறு கிழிசல் துணியை மட்டும் அவனுடைய இடுப்பில் உடுத்தச் செய்தான். இவ்வாறெல்லாம் மந்திரியை அலங்கோலப்படுத்தி அச்சுறுத்திவிட்டு, அடியே ஆசை மீனாள் என்று கொஞ்சி குழைந்த வண்ணம் தாசியின் கையை கோர்த்து கொண்டு உல்லாசமாக கட்டிலறைக்கு சென்று மஞ்சத்தில் அவளை அமர்த்தி, ஆசைக்குரிய மீனாளே, நான் பயங்கர திருடனை கைப்பிடியாய் பிடித்து பந்தல் காலில் கட்டி போட்டு விட்டதால் பொழுது விடிந்ததும் எனக்கு மன்னர் பிரான் வீர பதக்கமும் ஏராளமான பரிசுகளும் கொடுப்பார். உன் நகைகளெல்லாம் மிகவும் சிறியதாயிருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் பெரிதாக செய்து தருகிறேன், எல்லாவற்றையும் எடுத்துத்தா என்றான். தாசியும் நகைகள் பெரிதாகும் என்ற பேராசையில் தான் அணிந்திருந்த நகைகள் உட்பட எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுத்தாள். அதன் பின்னர் அதிவல்லவனான திருடன் அந்த தாசியிடம் அதிருசியாய் கொஞ்சி பேசி மகிழ்ந்திருந்துவிட்டு அவளை சிறிது கண்ணை எறச் செய்தான். பிறகு அவன் மெல்ல எழுந்து சென்று கொல்லைப்புறத்தில் தயாராய் குடத்தில் இறைத்து வைத்திருந்த தண்ணீரை எல்லாம் வேண்டுமென்றே குடத்தோடு கவிழ்த்து கொட்டிவிட்டு திரும்பி வந்து தாசியை தட்டி எழுப்பி, பொழுது விடியப் போகிறது, நான் குளித்துவிட்டு போவதற்கு தண்ணீர் வேண்டுமே என்றான். அவள் அவசரமாக பின்கட்டில் போய் பார்த்துவிட்டு வந்து, குடத்தில் இருந்த ஜலமெல்லாம் திருடன் வந்த சந்தடியில் உங்கள் கால் பட்டு தவறி கொட்டி போயிற்றா என்று கேட்டாள். சரி, கிணற்றில் ஏற்றத்தில் அடியாளே ஏறி தண்ணீர் இறைத்து தருகிறேன், பின்பக்க கொல்லைப்புறத்திற்கு வாருங்கள் என்று பரிவுடன் அழைத்துச் சென்று கொல்லைப்புறமுள்ள கிணற்றடிக்கு சென்றாள். அங்கே கிணற்றுக்கு மேலே துலா மரத்தில் தாசி ஏறிக்கொள்ள கீழே முக்கால் திருடன் நின்று துலாக்கோலை பிடித்து கிணற்றுக்குள் விட்டு சால் நிரம்ப ஜலத்தை மொண்டதும் படீரென்று துலாக்கோலை விட்டுவிட்டான். துலா மரம் சமமாய் நின்று அதிலிருந்து இறங்க முடியாதபடி தாசி நடுவாந்திரத்தில் திகைத்து நின்று விட்டாள். அவளை அந்த நிலையிலே விட்டுவிட்டு முக்கால் திருடன் உள்ளே சென்று இன்னும் இருந்த சொத்துக்களையும் தேடி பிடித்து எடுத்துக்கொண்டு மஞ்சத்தில் கிடந்த தாசியின் நகைகளையும் மற்றும் வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களையும் ஒன்றுவிடாமல் சுருட்டி கொண்டு அவற்றோடு மந்திரியாரின் ஆடை ஆபரணங்களையும் வைத்து ஒரு பெரிய மூட்டையாக கட்டிக்கொண்டு வெளிக்கிளம்பினான். பந்தக்காலிலே அலங்கோலமாக கட்டி போடப்பட்டிருக்கும் மந்திரியார் அந்த சமயம் மூர்ச்சை தெளிந்து முனகலானார். அவர் முன் முக்கால் திருடன் வந்து நின்று, அடே மூட மந்திரி, நீயா என்னை பிடித்து கட்டி போடுவதாய் பெருமை அடித்துக் கொண்டாய்? கொள்ளை வரி போட்டு ஊர் மக்களிடம் கொள்ளையடித்து நீ கணிகை வீட்டில் கொட்டி வைத்திருந்ததையெல்லாம் நான் கொள்ளை கொண்டு போகிறேன். பொழுது விடிந்தால் இந்த தாசி வீட்டை பார்த்து ஊர் சிரிக்கும். முன் வாசலிலே மதிமந்திரியாரின் மானமும் பின் வாசலிலே கள்ளநாயகியின் மானமும் பறிபோகும் என்று ஏசி காரி உமிழ்ந்து விட்டு சென்றான். பொழுது விடுவதற்குள் அவன் தன் நூரை அடைந்து தன் தகப்பனாரிடம் தன்னுடைய சாமர்த்திய கொள்ளையை விளக்கினான். அவனை பலே திருடா என்று பக்கா திருடனும் பாராட்டினான். குந்தள நகரத்திலோ பொழுது விடிந்ததும் துலா மரத்தை தழுவியபடி அலங்கோலமாக நிற்கும் கணிகையின் நிலைமையும் முன் வாசலிலே முள்ளத்துண்டுடன் கட்டி போடப்பட்டு கிடக்கும் மந்திரியாரின் நிலையையும் பார்த்து ஊர் முழுவதும் சிரித்து கூச்சலிட்டது. இவற்றையெல்லாம் அறிந்த மகாராஜன், மந்திரியாரே, திருடனை பிடிப்பதாக வீரம் பேசி சென்றவர் தாசி வீட்டில் தலைகுனிந்து கிடக்கும் விதி பெற்றீரே என்றான். வெட்கி தலைகுனிந்த தாசியும் மந்திரியும் விவரம் யாவும் சொல்லி விசனமுற்று, எதற்கும் வல்லவனாய் விளங்கும் அந்த ஜெகஜால திருடனை எவரால் தான் பிடிக்க முடியும் என்றார்கள். அதனால் ரோஷன் கொண்ட மகாராஜன், அந்த கையமே உருவான கைதேர்ந்த கள்ளனை இன்றிரவு கையும் களவுமாக பிடித்து காட்டுகிறேன். அவ்வாறு நான் செய்யாமல் போவேனே ஆகில் நான் வீர ரத்தத்தில் பிறந்த ராஜனாக மாட்டேன் என்று மக்கள் முன்னிலையில் சபதம் செய்தான். அன்றைய தினம் மாதவிபுரத்தில் பக்கா திருடன் தன் மூத்த குமாரனாகிய முழு திருடனை அழைத்து, மகனே, இன்று உன் திறமையை காட்டி முதல்வனாக திகழ வேண்டும்.
உன் தம்பியர் மூவரும் திருடி வந்த அதே பட்டணத்திற்கு போய் இன்றிரவு நீ திருடி வர வேண்டும் என்றான். முழு திருடன் கதை. முழு திருடன் குந்தள நகரம் வந்து மாடு மேய்க்கும் இடைச்சிறுவர்களை அணுகி, இவ்வூரில் என்ன விசேஷம் என்று விசாரித்தான். அவர்கள், இன்றிரவு ஜெகஜால திருடனை பிடிப்பதற்காக ராஜாதிராஜரே வருவதுதான் விசேஷம் என்று அறிவித்தார்கள். இதை கேட்ட முழு திருடன் மனதிற்குள் சிரித்துக்கொண்டே நகரத்திற்குள் சென்று பாக்கு, புகையிலை, உப்பு, இனிப்பு பண்டங்கள் முதலிய சாமான்கள் வாங்கி ஒரு பெரிய கோணிப்பைக்குள் வைத்து மூட்டையாக கட்டிக்கொண்டு சிறிய கூண்டு விளக்கு ஒன்றும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் ஓலைப்பாய்கள் இரண்டும் வாங்கி கொண்டு வடதிசை வியாபாரி போல் மாறுவேடம் அணிந்து தலைநகரின் எல்லைப்புறத்திலே ஊருக்குள் நுழைவதற்குரிய ஒரு ஒதுக்குப்புறமான பாதையிலே அந்த நேரத்திலே விளக்கேற்றி வைத்து ஓலைப்பாய்களை விரித்து வியாபாரத்திற்கு வெற்றிலை பாக்கு முதலான பண்டங்களை பரப்பி வைத்து தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தான். திருடனை பிடிப்பதற்காக கங்கணம் பூண்ட கோயிலவர்ம மகாராஜன் குதிரை மீதேறி 30 தலையாரிகளுடன் நகரம் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு நகருக்குள் வெளியூர் திருடன் நுழைய முயலும் போதே அவனை பிடித்துவிட வேண்டுமென்று எண்ணியவனாய் எல்லைப்புறத்தை அடைந்தான். ஒருபுறம் தன்னந்தனியாக சிறு வெளிச்சம் ஒன்று தெரிவதைக் கண்டு முழு திருடனின் கடை இருக்கும் இடத்தை வந்தடைந்தான். கடைக்காரனை நீ யார் என்று அரசன் கேட்கவே முழு திருடன் பயந்தவன் போல் நடித்து, இந்த வழியாக திருடர்கள் வந்து இரவு நேரத்திலே நகரத்திற்குள் புகுந்து கொள்ளையடித்து விட்டு செல்வார்கள். அவர்களெல்லாம் என் கடையில்தான் வெற்றிலை பாக்கும் தின்பண்டங்களும் வாங்க வருவார்கள். ஜெகஜாலனான ஒரு பயங்கர கள்வன் நேற்றிரவும் அதற்கு முந்தைய இரவும் இங்கு வந்து ஏராளமாக என்னிடம் வாங்கி தின்றுவிட்டு போனான். எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது என்றான். உடனே அரசன் அக்கடைக்காரன் உதவியால் சுலபமாக ஜெகஜால திருடனை பிடித்து விடலாம் என்றெண்ணி, ஐயா கடைக்காரரே, உம்மால் ஒரு மாபெரும் காரியமாக வேண்டும். 2 நாட்களாக ஏமாற்றி தப்பிச் சென்ற ஒரு மாயக்கள்ளனை இன்றிரவு நானே நேரில் பிடிக்க கிளம்பியிருக்கிறேன். அதற்கு நீர் உதவி புரிந்தால் உமக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் சில கிராமங்களும் இனாமாக தருகிறேன். திருடன் வந்ததும் தெரிவித்தால் பிடித்துக் கொள்கிறோம் என்றான். அதற்கு கடை வியாபாரி போல் நடித்த முழு திருடன், அது சரி, ஆனால் இப்படி நீங்கள் இந்த கோலத்தில் இருந்தால் வேற்றாள் இருக்கிறதென்று இங்கே அத்திருடன் வரமாட்டானே. அதனால் நான் சொல்லுகிற யோசனைப்படி நடந்தால்தான் அத்திருடனை நீங்கள் பிடிக்க முடியும். தலையாரிகளையும் பரிவாரங்களையெல்லாம் 3ஆக பிரித்து திருடன் வரும் வழியை விட்டுவிட்டு வேறு பக்கங்களில் தலைமறைவாக பதுக்கி வையுங்கள். நீங்கள் மாத்திரம் என்னிடம் தனியாக இருந்தால் போதும் என்றான். அவ்வாறே அரசனும் தன்னுடன் வந்த பரிவாரங்களை 3ஆக பிரித்து 3 திக்குகளிலும் மறைந்திருக்கும்படி அனுப்பினான். சிறிது நேரம் ஆயிற்று. வியாபாரி முன்னும் பின்னும் விழித்தவனாக, நீர் அரச கோலத்தில் இருக்கும்போது அந்த திருடன் வருவானா என்றான். அரசனும் தன் நவரத்ன கிரீடம், ராஜ உடை, வைரவாள், நவமணி ஆபரணங்கள் முதலானவற்றை கழற்றி வியாபாரியிடம் மூட்டையாக கட்டி கொடுத்துவிட்டு சாதாரண உடையை மட்டும் அணிந்திருந்தான். இன்னும் சிறிது நேரம் சென்றது. என் அருகில் வேற்றாள் இருப்பதைக் கண்டால் அந்த திருடன் சந்தேகப்பட்டு இங்கே தலை காட்டாமல் திரும்பி போய்விடுவான். அதனால் நீங்களும் தலைமறைவாக இருக்க வேண்டும். என் கையருகே தயாராகவும் இருக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் உண்டு. சாமான்கள் கட்டி வைக்கும் இந்த கோணிப்பைக்குள் புகுந்து நீங்கள் ஒளிந்து கொண்டிருங்கள். திருடன் வந்ததும் சரக்கெடுக்கும் பாவனையாக கோணிப்பையின் கட்டை அவிழ்த்து விடுகிறேன். நீங்கள் உடனே வெளிப்பட்டு பாய்ந்து அவனை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த சப்தம் கேட்டு வெகு தொலைவில் பதுங்கியிருக்கும் உமது ஆட்கள் வந்து திருடனை பிடித்து கொண்டு போகலாம் என்றான். அதுவே சிறந்த யுக்தி என்று மகாராஜனும் நம்பி அவ்வாறே கோணிப்பைக்குள் புகுந்து மறைந்து கொண்டான். உடனே வியாபாரியாக நடித்த முழு திருடன் கோணிப்பையின் வாயை கயிற்றால் இறுக கட்டி போட்டு அரசனுடைய ஆடை ஆபரணங்களையெல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு தண்ணீர் தொட்டியை எடுத்து கோணிப்பையின் மீது கவிழ்த்து மூடிவிட்டு விளக்குத்திரியை அணைத்து எங்கும் இருட்டாக்கிவிட்டு அந்த இருளில் கம்பி நீட்டிவிட்டான். விளக்கு அணைந்து விட்டதைக் கண்டு திருடன் வந்துவிட்டான் என்று அரசனின் பரிவாரங்கள் எல்லாம் ஓடி வந்து கும்மிருட்டில் ஒருவரை ஒருவர் திருடரென்ன எண்ணி அடித்து தாக்கி உதைத்து புரண்டு அமர்க்களம் செய்தார்கள். அந்த கலாட்டாவில் தண்ணீர் ஜாடி இடம் புரண்டு அதனடியில் கிடந்த கோணிப்பையும் உருண்டு புரண்டு எல்லோர் காலடிகளிலும் மிதிப்பட்டது. கடைசியாக காவற்படையினர் அமைதியுற்று மூட்டையாக உருளும் அந்த கோணிப்பையை அடித்து உதைத்து நசுக்கி சோதித்து பார்த்தார்கள். அதற்குள் ஒரு மனித உருவம் நெளிவதாக நிச்சயித்து இறுதியில் அந்த கோணிப்பையின் கட்டை அவிழ்த்து பார்க்கையில் அதற்குள் தங்கள் மகாராஜா மூச்சு முடங்கி கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார்கள். மன்னவனோ உடம்பெங்கும் வலி வேதனை ஒருபுறம், அவமானம் ஒருபுறம் பீத்து பிடுங்க தலை குனிந்து தன் அரண்மனை சென்றான். அப்போது முழு திருடனோ இரவோடு இரவாக தன்னூர் வந்து மகாராஜாவின் ஆடை ஆபரணங்கள் அடங்கியுள்ள கனமான மூட்டையை தன் தகப்பனிடம் அவிழ்த்து காட்டினான். அதை கண்டு பிரமித்த பக்கா திருடன், அட களவாணி பைய மகனே,
என்று தன் புதல்வனை பாராட்டினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த மேலாடை விக்ரமாதித்த பூபதியை நோக்கி, கதை கேட்ட பூமானே, இக்கதையில் வரும் மாதவிபுரத்து பக்கா திருடனின் 4 குமாரர்களும் சமத்தர்களா, அல்லது குந்தள நகரத்து கோயிலவர்மராஜன், மந்திரி, தலையாரி, ஜவுளி வியாபாரி, நாவிதன் முதலானவர்கள் சமத்தர்களா என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன் சட்டென்று, குந்தள நகரத்து கோயிலவர்ம மகாராஜனைச் சேர்ந்தவர்கள்தான் சமர்த்தர்கள் என்றான். அதை கேட்டதும் பேசாமடந்தை சட்டென்று, இல்லவே இல்லை என்று தன்னை மறந்து கூவியவளாய், கதையின் சாரம் தெரியாமல் விடை கூறுகிறீரே, நீர் என்ன விழித்திருக்கிறீரா, தூங்குகிறீரா? மகாராஜா முதலானவர்களை ஏமாற்றி அவமானப்படுத்திய பக்கா திருடனின் குமாரர்கள் அல்லவோ மிகுந்த சமர்த்தர்கள் என்றாள். ஆமாம், நீ சொல்லிய விடைதான் சரி. அவசரக்காரருக்கு புத்தி மட்டு என்று உணராமல் நான் வாயையே திறந்திருக்கக்கூடாது என்று விக்ரமாதித்தன் கலகலவென்று நகைத்து, பேசாமடந்தையே, 3வது தடவையும் நீ வாய் திறந்து பேசிவிட்டாய். பொழுதோ இன்னும் விடியவில்லை. இனி என்ன தடை? மிச்சமாயிருக்கும் இரவையாவது இன்பமாக கழிப்போம் என்றான். பேசாமடந்தைக்கு தூக்கி வாரி போட்டது. தோற்று போனோமே என்று வெட்கி தலை குனிந்து விம்மினாள். அப்போது மேலாடை, பூமானே, நீர் பூவையாளை அடைய இன்னும் என்ன தயக்கம்? நீர் புவி முழுவதும் போற்றும் விக்ரமாதித்த பூபதியாகையால் திரைச்சீலையும் ரவிக்கையும் நானும் புதிர்கதைகள் சொன்னோம். பொய்யான விடைகளை வேண்டுமென்றே நீரும் புகன்று பொழுது விடுவதற்குள் பேசாமடந்தையை 3 தடவை பேச வைத்து விட்டீர். பெண் புத்தி பின் புத்தி என்பதும் சரியாக போயிற்று. நிபந்தனைகள் அனைத்திலும் நீர் வென்று விட்டீராகையால் இனி நீர் பேசாமடந்தையை தடையின்றி அடைந்து ஆனந்தம் கொள்ளலாம் என்று சொல்லியது. பட்டுப்போன பசுங்கொடி போல பேசாமடந்தைக்கு ஒரு புறம் துக்கம் உண்டானாலும் தன்னை வெற்றி கொண்டவன் விக்ரமாதித்தராஜன் என்பதை உணர்ந்தபோது இன்னொரு புறம் குதூகலமும் துளிர்த்தது. அவளுடைய பஞ்சனையை நோக்கி விக்ரமாதித்தன் எழுந்து அவள் அருகில் உரிமையுடன் அமர்ந்து, பெண்ணோவியமே, நீ தோற்றுவிட்டதால் இப்பொழுதே எனக்கு அடிமையாகிவிட்டாய் என்று சொல்லிய வண்ணம் ஆசையுடன் அவளை அள்ளி அணைக்க முயன்றான். அவள் வெட்கி விலகி, சக்கரவர்த்தி அவர்களே, நான் தங்களுக்கு அடிமையாகிவிட்டாலும் முறைப்படி என்னை மணந்து தர்மபத்தினியாக்கிக் கொண்ட பிறகுதான் என்னை தீண்ட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். அதன்மேல் ஒரு சுப முகூர்த்தத்தில் விக்ரமாதித்தனுக்கும் பேசாமடந்தைக்கும் முறைப்படி திருமணம் நடந்தது. சில இரவுகள் அவளுடைய அந்தப்புரத்தில் ஆனந்தமாக கழித்தார்கள். பின்னர் விக்ரமாதித்தன் பேசாமடந்தையையும் பட்டியையும் வேதாளத்தையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு வரும் வழியிலே அவன் தான் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களையெல்லாம் வேதாளத்திடம் கொடுத்துவிட்டு பண்டாரக்கிழவன் போல் வடிவெடுத்து முன்பு வீமாபுரி சத்திரத்தில் வைத்திருந்த காவலாட்களையெல்லாம் அழைத்து கொண்டு அழகாபுரிக்கு அருகேயுள்ள ஒரு ஆல விருட்சத்தின் அடியில் பல்லக்கை விட்டிறங்கி அரசு, அத்தி முதலான மரங்களின் கிளைகளையெல்லாம் பொறுக்கி வரச் செய்து அவற்றை ஒரு விறகு குவியலாக கட்டச் சொன்னான். பிறகு மந்திரியை மட்டும் பல்லக்கில் உட்கார வைத்து விறகு கட்டை தன் தோள் மீது சுமந்து கொண்டு பேசாமடந்தையை தன் பின்னால் நடந்து வரச் சொன்னான். இதெல்லாம் என்ன பிரணாபதி என்று வியப்புடன் கேட்டாள் பேசாமடந்தை. பெண்ணே, உன்னை அழைத்து கொண்டு இவ்வழகாபுரி நகரம் சேரும்போது ஓமம் வளர்த்து ஒரு யாகம் நடத்துவதாக எனக்கு வைராக்கியம் உண்டு. அதற்குரிய சமித்துகள்தான் இந்த விறகு கட்டு என்றான். இந்த யாக காரியங்களில் தர்மபத்தினியான எனக்கும் பங்குண்டல்லவா? அடியாள் சும்மா வரும்போது தாங்கள் விறகு கட்டு சுமந்து வரலாமா என்று பேசாமடந்தை அவனிடமிருந்து விறகு கட்டை வாங்கி தன் தலை மீது சுமந்து கொண்டு அவன் பின்னால் நடந்தாள். இந்த கோலத்துடன் அவர்கள் நடந்து அழகாபுரி நகரத்திற்குள் நுழைந்து அவ்வூர் அரசனும் அரண்மனை தாசிகளான தனபதியும் குணபதியும் கொலு வீற்றிருக்கும் அரசவை நின்றதும் அங்கிருந்த அனைவரும் வியப்புற்றார்கள். பண்டார கிழவனாக வேடம் புனைந்திருந்த விக்ரமாதித்தனின் தீரத்தை அழகாபுரி அரசன் வெகுவாக பாராட்டிவிட்டு தனிமையில் அரண்மனை தாசிகள் இருவரையும் கூப்பிட்டு, தனபதி, நீ பந்தயத்தில் தோற்றுவிட்டாய். குணபதி, சொன்னபடி அவளுடைய நாயகனான ஆண்டி பண்டாரம் பேசாமடந்தையை அடிமைப்படுத்தி அவள் தலையில் விறகு கட்டை சுமந்து வரச் செய்துவிட்டாள். அதனால் குணபதிக்கு உன் சொத்தையெல்லாம் கொடுத்து அவளுக்கு நீ அடிமையாக வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஐயோ, ஆண்டி கிழவனை ஆசை நாயகனாக வைத்திருக்கும் அற்ப ஸ்திரீக்கு நான் அடிமையாகும்படி நேர்ந்து விட்டதே என்று தனபதி புலம்பினாள். அப்போது குணபதி அவளை தேற்றி, நான் ஜெயித்ததே போதும், நீ எனக்கு அடிமையாக வேண்டாம், உன் சொத்தும் எனக்கு வேண்டாம், என் ஆஸ்தியெல்லாம் என் பண்டார ஞானி ஒருவராக இருந்தாலே போதும் என்றாள். பின்னர் அவள் தன் மாளிகைக்கு வந்து அரண்மனையில் நடந்தது அனைத்தையும் தன் நாயகனிடம் கூறினாள். பண்டார கிழவன் கலகலவென்று நகைத்து தன் மந்திரியான பட்டியை நோக்கி, என்னையா, இன்றோடு
காடாறு மாதம் தீர்ந்து நாடாறு மாதம் புறப்பட வேண்டிய நாளாகிவிட்டதல்லவா என்று சொல்லிய வண்ணம் தன் ஆண்டி வேஷத்தை கலைத்துவிட்டு விக்ரமாதித்த மகாராஜனாக நின்றான். அதைக் கண்டு குணபதி பிரமித்து அவன் அடி வணங்கி, ஆகா, இத்தகைய சுந்தர ரூபத்தை அடியாளுக்கு காட்டாமல் எப்படித்தான் இத்தனை நாளும் இருந்தீரோ என்று ஆனந்த கண்ணீர் சொரிந்தாள். பின்னர் அழகாபுரி மன்னர் முதலான எல்லோரிடமும் விக்ரமாதித்தன் விடை பெற்றுக்கொண்டு பட்டி, குணபதி, பேசாமடந்தை ஆகியோருடன் வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டு உஜ்ஜயினி பட்டணத்தை நோக்கி ஆடம்பர பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் 2 வேதியர்கள் எதிர்பட்டு, ராஜாதிராஜ ராஜாக்கள் நாயகரே, புராதன நெறிப்படி நாங்கள் துறவரம் புகும் முன் சிறிது காலம் இல்லறம் நடத்த வேண்டுவது எங்கள் தர்மமாயிருக்கிறது. அதற்கு தாங்கள் 2 மங்கையரையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார்கள். அதுபோலவே சட்டென்று விக்ரமாதித்தன் கெண்டி தீர்த்தம் தெளித்து தாரை வார்த்து கொடுத்து விட்டான். ஆனால் 2 மங்கையரும் வேதியர்களுடன் செல்ல மறுக்கவே, தானம் கொடுத்த பொருளை மறுபடி கிரயம் கொடுத்து வாங்கலாம் என்ற தர்மப்படி வேதியர் இருவருக்கும் நபருக்கு 10,000 பொன்னும் கிராமம் ஒன்றையும் இனாமாக கொடுத்தும் மங்கையரை மீட்டுக்கொண்டு உஜ்ஜயினி பட்டணம் வந்து நாடாறு மாதம் அரசாளத் தொடங்கினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த மந்திர மனோன்மணி பதுமை, கேட்டீரா போஜராஜரே, இதுபோல் எங்கள் விக்ரமாதித்த பூபதியின் வல்லமையும் வள்ளல் தன்மையும் உமக்கு இருந்தாலன்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் ஏறி நீர் அரசாளத் தொடங்கலாம் என்றது. அது சமயம் பொழுதும் இருட்டிவிட்டதால் போஜராஜன் மௌனமாக சிம்மாசன படிகளிலிருந்து கீழிறங்கி தன் அந்தப்புறத்தை நோக்கி சென்று விட்டான். மேற்கூறிய கதைக்கு பதிலாக வடமொழி மூலத்தில் 29வது படிக்கு காவலான சமுத்திரமுகி என்ற பதுமை பின்வருமாறு கதையை கூறியதாக காணப்படுகிறது. புலவனின் புகழ்ச்சி. ஒரு சமயம் விக்ரமாதித்த மன்னன் சபையில் அமர்ந்திருக்கும் போது புலவன் ஒருவன் வந்து சேர்ந்தான். மன்னவரே, தெய்வீக தன்மை பொருந்திய நதியான கங்கை சலசலுக்கும் அலைகளோடு ஓடிக்கொண்டிருக்கும் வரையிலும் வைரம், நீலம் முதலிய விலை உயர்ந்த ஸ்படிக மணிகளால் நிறைந்த மகாமேரு பர்வதம் நிலைத்திருக்கும் வரையிலும் நீர் புத்திர பௌத்திரர்களுடன் ஆட்சி புரிந்து வாழ்வீராக என்று புலவன் ஆசீர்வதித்து புகழ்ந்தான். பிறகு அவன் தொடர்ந்து, அரசே, உஷ்ணத்தினால் வருத்தப்பட்ட மயில் மேகத்திடம் சென்று தாகத்தை தணிக்க தண்ணீரை கொட்டும்படி கேட்கிறது. அவ்விதமே நான் உம்மை நாடி வந்துள்ளேன். நான் வசிப்பது இமயமலை சாரலிலாகும். அவ்விடத்திலும் தம்முடைய புகழ் பரவியுள்ளது. அதை கேள்விப்பட்டே நான் புறப்பட்டு வந்தேன். அரசே, உம்மை அண்டியவர்களுக்கு நீர் கேட்பதை கொடுக்கும் கற்பக விருட்சம். இன்று நான் என் வறுமையிலிருந்து விடுபெற்றேன். இந்த சமயத்தில் மற்றொரு அரசனை பற்றி நான் சொல்லத்தான் வேண்டும். இந்த தேசத்திலே எவ்வித மக்களை தம்முடைய குடும்பத்தில் ஒருவராக எண்ணி பரிபாலித்து வருகிறீரோ அவ்விதமே வடநாட்டில் நம்பீரம் என்னும் நகரத்தை ஆண்டு வரும் அரசனும் தன் குடிகளை பரிபாலித்து வருகிறான். இமாலயத்தின் ஈசானிய பாகத்திலே இருக்கும் அந்நகரத்தின் அரசன் பெயர் தனேஸ்வரன் என்பது. அவன் தன் குடிகளிடையே இருந்த வறுமையை ஒழித்து அவர்களை செல்வந்தர்களாக்கினான். ஒரு சமயம் தனேஸ்வரன் மாசி மாதம் வளர்ப்பிறை 7ஆம் நாள் வசந்த உற்சவத்தை கொண்டாடினான். அந்த சமயம் வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் யாசகர்கள் வந்து கூடினர். அரசன் தன் பொக்கிஷத்திலிருந்து 18 கோடி பொற்குவியலை தானமாக கொடுத்தான். கொடையில் அவ்வளவு தாராளமான மனது அவனுக்கு. அப்படி இருந்த போதிலும் எனக்கு உம்மிடம்தான் மதிப்பு அதிகம். உமக்கு அவன் ஒருபோதும் ஈடாக முடியாது என்றான். சந்தோஷமடைந்த விக்ரமாதித்தன் தனாதிகாரியை அழைத்தான். தனாதிகாரி, இந்த புலவனை பொக்கிஷத்திற்கு அழைத்துச் செல். கதவை திறந்து தனித்தனியாக குவித்து வைத்திருக்கும் வைரம், வைடூரியம் போன்ற நவரத்னங்களை காட்டு. இவனுக்கு வேண்டியவற்றை தூக்கிச் செல்லும் அளவு எடுத்துக் கொள்ளட்டும் என்று உத்தரவிட்டான். தனாதிகாரியும் புலவனை அழைத்து கொண்டு பொக்கிஷ அறைக்கு சென்றான். அங்கு தனித்தனியே குவித்து வைக்கப்பட்டிருந்த நவரத்னங்களை கண்ட புலவன் திகைத்து விட்டான். முன்பின் தெரியாத புலவன் ஒருவனை பொக்கிஷ அறைக்குள் அழைத்துச் சென்று, இவைகளிலிருந்து உனக்கு தேவைப்பட்ட அளவு எடுத்துக்கொள் என்று சொல்லும் தாராள மனதுடைய அரசனும் இருக்கிறானே என்று வியந்தான். தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு புலவன் அரசனிடம் திரும்பி வந்தான். அரசே, உம்முடைய கருணையினால் நான் குபேரனாகிவிட்டேன். ஏனெனில் குபேரனுடைய நவநிதி செல்வங்களும் என்னிடம் இருக்கின்றன என்று சொல்லி மன நிறைவோடு சென்றான். கதையை முடித்த சந்திரமுகி பதுமை, போஜ மகாராஜனை, எங்கள் விக்ரமாதித்த மன்னனுக்கு ஈடாக யாரை குறிப்பிடுவீர் என்று கேட்டது. அப்போது சூரியன் அஸ்தமனமாகிவிடவே போஜராஜன் பதில் சொல்லாமல் வந்த வழியே திரும்பிச் சென்றான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.